ஆல் சான்வி இன்ஃப்ளூயன்சர். உங்க டவுட் என்னன்னு கேளுங்கப்பா. மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம், சொல்லுங்க மேடம். சார், என் மகனுக்கு வந்து வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை. நான் ஓகே மதுரை மேம். தான். எஸ் அது மேம். கிடைச்சிருச்சு சார். கவர்மெண்ட் கோட்டால கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். எஸ் சாரி மேம். சாரி மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைச்சிருக்கு. ஓகே பட் இப்ப மேம். எனக்கு என்னன்னா, இப்ப எனக்கு எஸ். செகண்ட் ரவுண்டுக்கு நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு இதுலயே மாறினா பாசிபிளா இருக்கா சார்? அதாவது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பாசிபிலிட்டி நம்ம அனாலிசிஸ் பண்ணி தான் சொல்லணும் மேடம். பட் இப்போ வந்து உங்களுக்கு சரி. நீங்க தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வேலம்மாளுக்கே நீங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இப்போ சாய்ஸ் ஓ. ஃபில்லிங்ல செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரே ஒரு கேட்டகரி ஒரு காலேஜ் மட்டும் காட்டாது. அது என்னன்னா வேலம்மாள் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் காட்டாது. ஏன்னா அது ஆல்ரெடி சரி. நீங்க ஜாயின் பண்ணுனீங்கன்னா அதுவும் நீங்க ஆ, போய் வேலம்மாள்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் ஆ, அப்கிரேடேஷனுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க ஃப்ரெஷ்ஷா. ம், அந்த சாய்ஸ் ம், ஃபில்லிங்ல வேலம்மாள் கவர்மெண்ட் கோட்டா உங்களுக்கு காட்டும், அதே வேலம்மாள் ம். மேனேஜ்மெண்ட் கோட்டா காட்டாது. ஏன்னா அதுல தான் இப்போ நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஓகே ஒருவேளை சார். நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணல, ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துட்டீங்கன்னா அகைன் எல்லாமே உங்களுக்கு எல்லா காலேஜுமே சாய்ஸ் ஃபில்லிங்ல வேகன்சி இருக்கிற காலேஜஸ் எல்லாமே காட்டும். சார், இப்ப வேலம்மாளா இப்ப முத்துக்குமரனுக்கும் கவர்மெண்ட் கோட்டால ட்ரை பண்ணுவோன்னு பாக்குறேன். இஸ் இட் அ வைஸ் சாய்ஸ் டு டேக் முத்துக்குமரன் சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க வந்து மேடம் காலேஜ் ஆஃப் அதாவது டைப் ஆஃப் காலேஜ், அந்த நேம் ஆஃப் த காலேஜ் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பட்ஜெட் வைஸ் ஒரு 50 lakhs வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பிஜிக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கோர்ஸ். குழந்தை வந்து கற்றுக்கிறதுல தான் இருக்கு. காலேஜை பொறுத்த வரைக்கும் காலேஜில் நீங்க போயிட்டு போடுற எஃபர்ட்ல தான் உங்களுக்கு இருக்கே தவிர இந்த காலேஜ்ல அந்த காலேஜ்லங்கிற பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ என்னோட ஓகே பர்சனலான சார். விருப்பமா இப்போ ஒரு சிலர் என்கிட்ட கேட்பாங்க, உங்க பையன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க பேரண்டா இந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன டெசிஷன் எடுப்பீங்கன்னு கேட்பாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைச்சா அது எனி காலேஜ் அது நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கறது பெட்டர் அப்படிமே. இன்கேஸ் ஓகே. உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஓகே, டே ஸ்காலரா போறீங்க, ஹாஸ்டல்லாம் இல்லை, கன்வீனியன்ஸா இருக்கும் அப்படின்னா நீங்க பட்ஜெட்டும் ஓகே, இது எல்லாமே எல்லா ஆப்ஷனும் ஒத்து வர பேரண்டா இருந்தீங்கன்னா நீங்க வேலம்மாள் மேனேஜ்மெண்ட் கோட்டா கண்டினியூ பண்ணலாம். ஓகே சென்னையில சார். போய் விடுற சரி. விருப்பம் இல்லை, எங்க எங்க கண் முன்னாடி இருந்தா நாங்க சேஃபா ஃபீல் பண்றோங்கிற பட்சத்துல அண்ட் பட்ஜெட் இஸ் நாட் எ மேட்டர் அப்படின்னா நீங்க இங்கே வேலம்மாள் மேனேஜ்மெண்ட் இஸ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஓகே சார். இப்ப நீங்க சொன்னீங்களா சார், அது எப்ப சார் தெரிய வரும்? இப்ப நம்ம செகண்ட் ரவுண்ட், இப்ப நான் கேஎம்சிஹெச்சும் மைண்ட்ல வச்சிருக்கேன். மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட்க்கும் சரி, கோட்டாவுக்கு. மேனேஜ்மெண்ட்க்கும் சரி. எஸ் மேம். சோ அதுக்கு இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு எப்ப சார் தெரிய வரும்? மேம் அனாலிசிஸ் பண்ணி சொல்ல முடியும் மேடம். இப்போதைக்கு நமக்கு ப்ரீமெச்சூர். இப்போதான் நம்ம ஃபைனல் கட் ஆஃபை இப்போதான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அனாலிசிஸ் பண்ணணும். அது பண்ணி ஓகே. முடிச்சதும் ஒவ்வொரு காலேஜுக்கும் க்ளோசிங் ரேங்க் அண்ட் க்ளோசிங் மார்க் பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம எந்த ரேங்க் வரைக்கும் இறங்கி வரலாம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லலாம். அதுவும் ஓகே. இந்த இடத்துல தெளிவா சொல்லிடுறேன் மேடம், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியும். பிரைவேட் காலேஜ்ல ஓகே. கவர்மெண்ட் கோட்டாவுக்கோ பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கோ எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ரேங்க் அதுல கேப் விட்டு வரும். எஸ் மேம். ஓகே சார். சார், இன்னொன்னு சார், இப்ப எஸ். நான் வேலம்மாள் கவர்மெண்ட், கேஎம்சிஹெச் கவர்மெண்ட், கேஎம்சிஹெச் மேனேஜ்மெண்ட் இது மட்டும் தான் சார் நான் போட போறேன். இது ஓகே ஓகே தானா? இந்த மாதிரி போடலாமா? மேம், தாராளமா. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற பேரே என்ன மேடம், நம்மளோட விருப்பம். அன்லிமிட்டெட் சாய்ஸஸ் அலவுடு. எனக்குன்னு சில ரூல்ஸ், எனக்குன்னு ஒரு விருப்பங்கள் இருக்கு, எனக்குன்னு ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கு. அந்த கன்வீனியன்ஸுக்கு நான் சாய்ஸ் ஃபில் பண்றேன். இப்ப கூட சேட்ல ஓகே. பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு குழந்தைக்கு வந்து பழைய காலேஜே கூட கிடைச்சிருக்கும். பட் ஃபார் தேர் கன்வீனியன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, திருவள்ளூர் எடுத்திருக்காங்க. தட் இஸ் ஹைலி அப்ரிஷியபிள். அவங்க நம்ம கன்வீனியன்ஸ்க்கு போறதுக்காக தானே சாய்ஸ் ஃபில்லிங். அதாவது இது பழைய ஓகே. காலேஜா, எவ்வளவு சீட்ஸ் இருக்கும், அதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் வி ஷுட் லுக் இன் டு த கன்வீனியன்ஸ். இந்த ஜென்சி கிட்ஸுக்கு கன்வீனியன்ஸ் தான் கரெக்டா இருக்கும். ஆமா அவங்கள சார். வந்து கரெக்டா வழி நடத்தி கொண்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நம்ம கன்வீனியன்ஸை கொண்டு வைக்கிறது. ஸோ உங்களுக்கு ஓகே சார். கன்வீனியன்ஸ் படி உங்களுக்கு இது ஓகே, இது மட்டும் போதும்னா ஸ்மார்ட் சாய்ஸ் தான், ஓகே தான். இந்த கன்வீனியன்ஸ்ல எல்லாமே இன்க்ளூடட். உங்களோட பட்ஜெட், உங்களுக்கு போக்குவரத்து, பிடிச்சி அந்த சிட்டி, இது எல்லாமே இன்க்ளூடட்.
சார் இன்கேஸ் எனக்கு செகண்ட் ரவுண்ட்ல நான் இப்ப இந்த 3 ஆப்ஷன் மட்டும் போட்டது எனக்கு கிடைக்கலனாலும் வேலம்மாள் இருக்கும்ல சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போட்டது? மேடம் இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும். நீங்க அந்த ஜாயின் காலேஜ்ல பண்ணிட்ட போய் பிறகு. ஜாயின் பண்ணிட்டா உங்ககிட்ட தான் இருக்கும். ரீஅலாட்மெண்ட் ஓகே. சாய்ஸ் ஃபில் பண்றீங்க. ரீஅலாட்மெண்ட் வந்தா ரீஅலாட்டட் காலேஜுக்கு போயிருவீங்க. ரீஅலாட்மெண்ட் வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ண காலேஜ் உங்களுக்கு தான் இருக்கும். விர்ச்சுவல் வேகன்சி ஓகே. செகண்ட் ரவுண்ட்ல காமிக்கும் தான். பட் உங்களுக்கு ஆ ரீஅலாட்மெண்ட் கிடைச்சாதான் நீங்க போவீங்க. ரீஅலாட்மெண்ட் கிடைக்கலன்னா ஆ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் நீங்க ஜாயின் பண்ண சீட் உங்ககிட்ட தான் இருக்கும். ரீஅலாட்மெண்ட் கிடைக்கும். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வெல்கம் மேம். வெல்கம். சார் கங்க்ராச்சுலேஷன் மேம். யஷ்வந்த் சார் லைன்ல சார் இருக்காங்க. ஹலோ சார், கேக்குதா சார்? யஷ்வந்த் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். எஸ் சார். ஸ்டூடெண்ட் பேசுறேன் சார். சொல்லுங்க. சார் இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன ஆர்டர்ல சார் அடுக்கி வச்சு காலேஜுக்கு எடுத்துட்டு போகணும்? டாக்குமெண்ட்ஸ் ஆர்டர் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன்ப்பா. டாக்குமெண்ட்ஸ் ஆர்டர் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேயா? நான் குரூப்லயும் ஷேர் பண்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ தட் நீங்க அந்த டாக்குமெண்ட் ஆர்டரை ரெடி பண்ணிக்க வசதியா இருக்கும். ஓகே சார். ஒரே நிமிஷம்ப்பா, நான் அதை எடுத்துக்கிறேன். எஸ் சார். என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்குப்பா? எனக்கு திருவள்ளூர் அலாட் சாரி சார், திருவாரூர் அலாட் ஆயிருக்கு சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். எங்க எங்க வைஃப் ஊருப்பா. எஸ் சார். நல்ல ஊரு. எஸ் இப்ப சார். நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. அவுட்டர்லயே உங்களுக்கு போய் காலேஜுக்கு போயிட்டு வந்துடலாம். பைபாஸ்லாம் போட்டாங்க. நீங்க எந்த ஊர்ப்பா? நான் சென்னை சார். சென்னையும் ஓகே தான். சென்னையில இருந்து வந்துட்டு போறது. நீங்க அடுத்தடுத்த ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் போலான்னு வச்சுக்கோங்களேன். எஸ் சார். ஒரே நிமிஷம்ப்பா, நான் அந்த ஆர்டர் மட்டும் உங்களுக்கு எடுத்து வச்சு காமிச்சேன். எஸ். உங்களுக்கு ஹாப்பியாப்பா அலாட்மெண்ட் கிடைச்சது? எஸ் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அது ஒரு வீடியோவாவே ப்ரிப்பேர் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா நான். எஸ் சார். நான் இன்னைக்குள்ள நான் உங்களுக்கு அந்த வீடியோவா போடுறேன். எஸ் சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார். ஓகேப்பா, நான் எடுத்துட்டேன். ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும். ஒரே நிமிஷம்ப்பா, நான் பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ இது வச்சிருந்தேன். நீங்க திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். சார் ஈச் காலேஜுக்கு போடுவீங்கல்ல சார் அப்புறமா? ஈச் காலேஜுக்குங்கிறது வந்து சும்மாதான்ப்பா. ஆக்சுவலி எல்லா காலேஜுக்கும் ஒரே ஆர்டர் தான். ஓகே ஓகே சார். எல்லா காலேஜுக்குமே ஒரே ஆர்டர் தான். அதுல எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே கிடையாது. எல்லா காலேஜுக்குமே சேம் ஆர்டர் தான். பட் பை நேம் சேக் ஒவ்வொரு காலேஜ்லையும் விடுவாங்க. பட் எல்லா காலேஜுக்குமே ஒரே ஆர்டர் தான். ஓகே சார். இருங்கப்பா, அந்த ஆர்டர் சரிப்பா. நான் அந்த ஃபைல் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்ல இருக்கிறதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே சார். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எஸ் சார். எஸ். ஓகேப்பா, இப்போ நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகேயா? எஸ். ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். எல்லாருக்குமே இப்போ விசிபிளா இருக்கும்.
இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டோட ப்ராஸ்பெக்டஸ்லயே இருக்கிறது. இந்த ஆர்டர் தான்ப்பா, நல்லா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஓகே சார். ஓகே. ஆக்சுவலி உங்களோட அப்ளிகேஷன், அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்பர் வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் இதுல இருந்து போட்டுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓகே சார். வரது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், நீங்க பேமெண்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணது ஃபர்ஸ்ட். செகண்ட் நீட் யூஜி 2026 அட்மிட் கார்டு, நீட் யூஜி எஸ் சார். 2026 அட்மிட் கார்டு. தேர்ட் வந்து நீட் யூஜி 2026 ஸ்கோர் கார்டு, நீட் யூஜி 2026 ஸ்கோர் கார்டு. ஓகேங்களா? ஓ, ஓகே சார். ஷேர் ஆயிருக்காப்பா வீடியோ? தெரியுதா ஷேர்? எஸ் சார். எஸ் சார். ஷேர் ஆகுது சார். எஸ் சார். நீட் யூஜி 2026 ஸ்கோர் கார்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார், அடுத்து அவங்கவுங்க டேர்ம் வரும்போது நம்ம பேசிக்கலாம் சார். மைக் மியூட் பண்ணிடுங்க, யாருக்குமே யூஸ் இல்லாம போயிடும். மைக் கேள்வி கேட்கறவங்க மட்டும் ஆன்லைன்ல இருக்கட்டும். ஓகேப்பா, இப்போ இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆனது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ரெண்டாவது நீட் யூஜி ஸ்கோர் கார்டு, மூணாவது நீட் யூஜி அட்மிட் கார்டு. இந்த ஆர்டர் மாறி கூட இருக்கலாம், அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டுன்னு மாறி கூட இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டிசி, அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எக்ஸப்ட் ஓசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வராது, மற்றவங்க எல்லாரும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். அதுக்கடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட்னாலும் ஸ்டடி சர்டிஃபிகேட்னாலும் ஒன்று தான். அதுக்கடுத்து பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா மைக்ரேஷன் ஸ்டூடெண்ட். நீங்கள் என்ன சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டாப்பா? சிபிஎஸ்சி சார். அப்போ மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வைக்கணும்ப்பா, சரியா? பர்த் சர்டிஃபிகேட் அடுத்து மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சிபிஎஸ்சிக்கு தேவையில்லை, இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க. எக்ஸப்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி போர்டு தான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். அப்போ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் அந்த கேட்டகரி வைப்பாங்க. நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியில் வரமாட்டீங்க, இது 92.5 ஜென்ரல் கேட்டகரியில் வந்திருக்கீங்க. எஸ் சார். அப்போ இது வராது. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸப்ட் ஓசி, ஓசியை தவிர மீதி இருக்கவங்க பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சி கன்வெர்டட் கிறிஸ்டியனா இருந்து வருட வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியா இருந்ததுன்னா அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் வைப்பாங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி வைக்க தேவையில்லை. ஓகேயா? ஓகே சார். ஒரு தடவை கடகடன்னு சொல்லிடுறேன், எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட், நீட் யூஜி ஸ்கோர் கார்டு செகண்ட், நீட் யூஜி 2026 அட்மிட் கார்டு தேர்ட். இது எல்லாருக்குமே 10, இதுவும் அதுக்கு அடுத்ததும் எல்லாரும் தான். 10th மார்க் ஷீட், 11th பப்ளிக் எழுதினவங்க 11th பப்ளிக் மார்க் ஷீட்டு, இல்லை நீங்கள் சிபிஎஸ்சினா 12th மார்க் ஷீட்டு, டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓசிக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வராது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வராது இது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குரிய சர்டிஃபிகேட், அது உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு, அப்புறம் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டியன், எஸ்சி கன்வெர்டட் கிறிஸ்டியன், இவங்க 2.5 லேக் கம்மியாக இன்கம் இருந்தால் அதுக்குரிய சர்டிஃபிகேட். இதுதான்ப்பா ஆர்டர். இந்த ஆர்டர் தான் எல்லாருமே கொடுக்கணும். இந்த ஆர்டரில் தான் அவங்க வாங்கி அப்லோடே பண்ணுவாங்க. இந்த ஆர்டர் வந்து நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொடுத்துருக்க ஆர்டர். இது வந்து வேற யாரோ ஒரு காலேஜ் அந்த மாதிரி கூட இல்லை. ப்ரொவைடட் நீங்கள் திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்க. அவங்க நியூலி அட்மிஷன் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வேணுனாலும் உங்களுக்கு பார்க்குறேன். இது இப்போ எம்எம்சி ஸ்டான்லிலாம் நம்ம வெப்சைட்டில் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நியூவாக அட்மிஷனுக்கு வர கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அது போல் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் அதுக்குரிய வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா மேபி அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனா கொடுக்கலையே சார். ஆக்சுவலி 2023-24 தான் சார் இருக்கு கடைசியா. அது அந்த ஆர்டரே உங்களுக்கு போதும். அந்த ஆர்டர் இப்படிதான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, வருஷம் மாறாது. ஓகே சார். ஓகே சார். இது என்ன டியர் விசிட்டர்னு என்னமோ வருது. ஓகேப்பா, அந்த ஆர்டர் வருஷம் மாறாதுப்பா. அதனால நீங்க அந்த ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த ஆர்டர் வேற ஒன்றும் இல்லை, இதுல இருக்க ஆர்டர் தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு இப்ப தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருக்க ஆர்டர்ல வச்சுட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. எஸ் சார். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட் சார். ஒரே டவுட் சார். அடுத்து சார், இப்ப அட்மிஷன் அப்ப எவ்வளவு சார் கேஷ் எடுத்துட்டு போகணும் சார்? அதாவது எவ்வளவு சார் அக்கவுண்ட்ல இருக்கணும் கேஷ் அட்மிஷன் அப்ப? டியூஷன் 50,000க்கு மேல 50-60,000க்கு மேல இருக்க மாதிரி பாத்துக்குங்க. நியர்லி 50,000 கிட்ட இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி ஃபீஸ் அது இதுன்னு சொல்லி அது ஒரு 17,000ல இருந்து 20,000 வரும்.
அப்புறம் அந்த ஓகே சார் பாண்டு கொடுக்கறதுக்கு நோட்ரி லாயர் கிட்ட பே பண்ண மாதிரி இருக்கும். அங்க அந்த காலேஜுக்கு போய் ஓகே நோட்ரி சார் லாயருக்கு ஒரு 500 1000 அந்த மாதிரி பே பண்ண மாதிரி இருக்கும். அது நிறையலாம் வராது. ஸோ டோட்டலாக ஒரு 50,000 கிட்ட இருந்ததுன்னா நோ இஷ்யூ. இன்னுமே தாராளமா 1 lakh வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. மீதி இருந்த அக்கௌண்ட்ல தானே இருக்க போகுது. எஸ் சார் யூபிஐ இருந்தால் போதும்ல சார்? யூபிஐ இருந்தா போதும். எல்லா இடத்துலையுமே யூபிஐ அலோவ் பண்றாங்க. எஸ் சார் யூபிஐல எஸ் சார் நீங்க தேங்க்யூ சார். பேங்க் அக்கவுண்ட் டீடைல் அவங்க கொடுத்தாங்கன்னா கூட அந்த டீடைல் அக்கவுண்ட் நம்பர் போட்டு கூட நீங்க அனுப்பிக்கலாம். எஸ் சார் எஸ் சார் எஸ் ஆ, சார் தேங்க்யூ சார். எஸ் சரிப்பா. தேங்க்ஸ் ஸோ ஆல் தி மச் சார். பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஓகேப்பா. சௌந்தர்யா லைன்ல இருக்கீங்களா? சார் குட் ஈவினிங் சௌந்தர்யா சார். லைன்ல இருக்கீங்களா சார் சார்? லைனா பாத்திரலாம் சார். சௌந்தர்யா என்ன ஹலோ சார் டவுட் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம், சொல்லுங்க மேம். நான் ஸ்டூடெண்ட் பேசுறேன் சார். சொல்லுங்க. என்னோட என்னோட மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் வந்து 6511. எனக்கு ரவுண்ட் 1ல எதுவும் அலாட் ஆகல சார். இதுக்கப்புறம் எனக்கு அப்கமிங் ரவுண்ட்ஸ்ல எந்த காலேஜஸ் எந்த ரவுண்ட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? 6511 சொல்லியிருக்கீங்க இல்லையா? எஸ் சார். 6511க்குலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு கண்டிப்பா கிடைக்கும்ப்பா. அதெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சும்மா அப்படிதான் இருக்கும். போக போக கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 6511ங்கிற பட்சத்துல ஒரே நிமிஷம். மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்ரீ மூகாம்பிகை தேர்ட் ரவுண்ட்ல 11,000 ரேங்க் வரைக்குமே வருஷம் வருஷம் கிடைக்குது. வருஷம் வருஷம், ஒரு வருஷத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, எவ்ரி இயர் கிடைக்குது. தாகூர் தேர்ட் ரவுண்ட்ல போன வருஷம் 9,000 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. சேம் சினரியோ தான் இங்கேயும் வரும். அதே போல தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா கன்வெர்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். அதே போல அன்னபூர்ணா அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரும்போது கிடைக்கும். அது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். ஸ்ரீ முத்துக்குமரனும் இல்லை, ஸ்ரீ முத்துக்குமரன் கிடைக்க வாய்ப்பு இல்லைப்பா, அது சென்னை அப்படிங்கிறதுனால. திருச்சி எஸ்ஆர்எம்மும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். கற்பகம் ஃபேக்கல்ட்டி கிடைக்காது, கோயம்புத்தூர். இந்த மாதிரி காலேஜஸ் நான் சொன்ன காலேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அருணை, சுவாமி விவேகானந்தா, ராஜலக்ஷ்மி, இந்திரா, இதெல்லாம் கிடைக்கும்ப்பா. ஓகே சார். ரவுண்ட் 2ல எதுவும் பாசிபிலிட்டி இருக்கா சார்? ரவுண்ட் 2லயே உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, நான் பார்த்து சொல்றேன். ம். ரவுண்ட் 2ல பாசிபிலிட்டி கொஞ்சம் குறைவு தான்ப்பா. பட் ஆனால் உங்களுக்கு ரவுண்ட் 2ல வந்து யூனிவர்சிட்டியில மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கும், பிரைவேட் யூனிவர்சிட்டியில. ஓகே சார். இப்போ எனக்கு வந்து ரவுண்ட் 2ல ஒரு யூனிவர்சிட்டி கிடைச்சு நான் வந்து ரவுண்ட் 3க்கு அப்கிரேடேஷன் கொடுக்குறேன்னா, அப்போ ரவுண்ட் 2ல நான் ஏற்கனவே அலாட் ஆகின காலேஜுக்கு நான் டெய்லி அட்டன் பண்ணணும்ல சார், ரவுண்ட் 3 ரிசல்ட் வர வரைக்கும்? டெய்லி காலேஜ் ஆரம்பிச்சிருச்சுன்னா அட்டன் பண்ணணுமா சார்? அது உங்க விருப்பம் தான். நீங்க ரீஅலாட்மெண்ட் கொடுத்தவங்கள கம்பல் பண்ண மாட்டாங்க நீங்க கம்பல்சரி கிளாஸ் வரணும்னு. அப்கிரேடேஷன் கொடுத்தா கம்பல்சரி இல்லைல்ல சார்? கம்பல்சரி கிடையாது. ஏன்னா அப்கிரேடேஷன் கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு கூட நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்போ இன்னொன்று ஒரே ஒரு டவுட் சார். சென்டெக் ரிசல்ட் வந்து எப்போ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எனி டைம் வித்தின் 2 days 2-3 daysல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ விட் ஆகும் அவங்க ரிசல்ட், நாளைக்கு நாளை மறுநாளுக்குள்ள எக்ஸ்பெக்ட். ஓகே சார். தேங்க்யூ சார். அவ்வளோதான் சார். ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஓகே சார் ரேவதி சார் மேம் லைன்ல இருக்கீங்களா சார்? லைனா சார் கியூல அப்படி பாத்திரலாம் சார். சரிங்க சார் சரிங்க சார். ரேவதி மேம் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். சார் டாட்டருக்கு வந்து ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு சார், மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகே மேம், இப்போ நெக்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். ரவுண்டு நம்ம தேங்க்யூ சார். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம அப்ளை பண்ணா இதோட பெட்டர் காலேஜ் கிடைக்குமா சார்? சான்சஸ் இருக்கு மேடம். இப்போ உங்க ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் என்ன மேடம்? 3208 சார். கிடைக்கும் மேடம். பெட்டர் காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா அப்கிரேட் பண்ணி கிடைக்கும் மேடம் அடுத்தடுத்த ரவுண்ட்ல. சார் ஆதிபராசக்தி கிடைக்குங்களா சார்? அது ஒரே நிமிஷம் மேம். சரிங்க சார். மேடம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3989க்கு தேர்ட் ரவுண்ட்ல. சார் நாங்க எம்பிசி சார். எம்பிசிக்கு வாய்ப்பு கம்மி மேடம். சாரி, நான் ஓகே சொன்னது ஜெனரல் ரேங்கா கம்யூனிட்டி ரேங்கா மேடம்? சார். வேற என்ன காலேஜ் சார் சான்ஸ் இருக்கு? உங்க கம்யூனிட்டி ரேங்க் ஒரு தடவை சொல்லுங்க மேடம்.
3208 சார். இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு மேடம்? ராஜலக்ஷ்மி சார். மேம் 3208 எம்பிசி கம்யூனிட்டி ரேங்க்குங்களா? ஆமாங்க சார். போன வருஷம் தேர்ட் ரவுண்டுக்கே 2130 எம்பிசி ரேங்க் வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு போல. ஓகே ஓகே சார். ஸோ அதனால இந்த ரவுண்டு எப்படி போகும்? நீங்க ஜெனரல் ரேங்க் சொல்றீங்களா, ஆல் இந்தியா இது கம்யூனிட்டி ரேங்க் சொல்றீங்களா? கம்யூனிட்டி ரேங்க் தான் சார். கம்யூனிட்டி ரேங்க் 3208 08. ராஜலக்ஷ்மி கிடைச்சிருக்கு. ஆமா சார். நிறைய பேர் அது புது மேனேஜ்மெண்ட் கோட்டா. காலேஜ்னு நினைச்சு. ஓ, மேனேஜ்மெண்ட் கோட்டா சொல்றீங்க மேடம்? ஆமா சார். சாரி, நான் கவர்மெண்ட் கோட்டால வச்சு கவர்மெண்ட் கோட்டாவோட நான் ரேங்கை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜெனரல் ரேங்க் சொல்லுங்க மேடம். 10,665. 10,665 சார். ஓகே மேம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி 5340 ஜெனரல் ரேங்கோட முடியுது மேடம் போன வருஷம். இப்போ ஓகே நம்ம சார். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இன்னும் நான் கம்ப்ளீட்டா பண்ணல. கவர்மெண்ட் கோட்டாக்கு தான் முடிச்சிருக்கேன். அதுதான் வீடியோ போட்டேன் நான். மேனேஜ்மெண்ட் ஓகே கோட்டாவுக்கு சார். அனாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் போடுறேன். எந்த ரேங்க்ல ஒவ்வொரு காலேஜும் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்குங்க, என்ன காலேஜ் வரைக்கும் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு. சார் உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இப்போ நான் போய் லாக் பண்ணிடலாமா? எப்படி சார்? ஒரே கன்ஃபியூஷனா இருக்குங்க சார். கன்ஃபியூஷன் வேண்டாம் மேடம். உங்களுக்கு பட்ஜெட் ஓகே அப்படின்னா தாராளமா நீங்க சென்னைக்காரங்களா மேடம், இல்ல எந்த ஊர் மேடம்? இல்ல சார், நாங்க வேலூர் சார். வேலூர். வேலூர் காட்பாடி. ஓகே மேம். இப்போ பட்ஜெட் ஓகே, நோ இஷ்யூ அப்படின்னா நீங்க போய் ஓகே அட்மிஷன் சார். போட்டுக்கலாம் மேடம். காலேஜ் நல்ல காலேஜ் தான். இன்ஜினியரிங் காலேஜ், அவங்க காலேஜ் நல்லா ஒரு பிரைட்டான ஒரு காலேஜ் தான். நல்லா கொண்டு வந்துருவாங்க ஃபியூச்சர்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். அதுக்காக ஓகே நான் சார். அங்க ஃபைனலா இருங்கன்னு சொல்ல. அதுக்கடுத்த ரவுண்ட்ல நீங்க காலேஜ் வந்து கண்டிப்பா சீட்ஸ் ஆட் ஆகுது, ஒரு 650 சீட்ஸ். நியூ காலேஜ் ஒன்று வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரீஅலாட்மெண்ட் கண்டிப்பா வரும். அப்ப ரீஅலாட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சா ரீஅலாட்மெண்ட் வாங்கிட்டு வந்துடலாம். பட் சேஃபர் ஓகே சைடு சார். ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. ஜாயின் பண்ணி ரீஅலாட்மெண்ட் வாங்கலாம். உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு வராது. ஏன்னா ஆன்லைன்ல நீங்க பே பண்ற டியூஷன் ஃபீஸ்ங்கிறது அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டு தான் வரப்போகுது. திருப்பி நீங்க ஓகே டியூஷன் ஃபீஸ் பே பண்ண மாட்டீங்க. ஓகே சார். சார் இப்ப நாங்க நேர்ல போய் நாங்க அட்மிஷன் ப்ராசஸ்லாம் முடிக்கணுங்களா சார்? சப்போஸ் நாங்க அந்த காலேஜ் எங்களுக்கு வேணும்னா? கண்டிப்பா மேடம். காலேஜ் வேணும்ன்றவங்க காலேஜுக்கு அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்குள்ள செப்டம்பர் 5க்குள்ள நேர்ல போய் நீங்க உங்க காலேஜ்ல பிசிக்கலா ஒரிஜினல் சர்டிபிகேட்லாம் இப்ப நம்ம சொன்ன ஆர்டர்ல வச்சு ஜாயின் பண்ணணுங்க. 3 ஓகே செட்டு சார். ஜெராக்ஸ் எடுத்துட்டு போகணுங்க. 5 செட்டா எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. 8 ம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படும். 12 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாஸ்போர்ட் ஓகே சைஸ் சார். போட்டோ முடிஞ்ச அளவுக்கு நீட் அப்ளிகேஷன்ல போட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா இருக்கிறது தான் கேட்குறாங்க. அதை நீங்க பார்த்துக்கணும். ஓகே சார். சார் இப்ப எனக்கு கவுன்சிலிங் 2ல இதை விட பெட்டர் காலேஜ் கிடைச்சா நான் அங்கிருந்து வாங்கிட்டு வந்துடலாம், கரெக்ட்டுங்களா சார்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதை விட பெட்டர் காலேஜ் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி கிடைச்சதுன்னா அந்த சீட் இன்னொருத்தவங்களுக்கு போயிடும். அவங்களே கொடுத்து நீங்க போயிட்டு வாங்க பை பைன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அதை பத்தி ஒரே பண்ணாதீங்க. ஒருவேளை ஓகே கொடுக்காம சார். போயிடுவாங்களோ, பிரச்சனை ஆயிடுமோ, ரீஅலாட்மெண்ட் வந்துருச்சு ஆனா அங்கேயே தான் இருக்கணும்னு கம்பல் பண்ணுவாங்களோ, அப்படி எதுவுமே கிடையாது. தே கேன் நாட் டூ தட். யாருமே அப்படி பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு சரிங்க ரீஅலாட்டட் சார். காலேஜுக்கு தாராளமா நம்ம வந்துட்டே இருக்கலாம். ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அவங்க காலேஜில் ஏதாவது ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகே சார். தேங்க்யூ சார். சார் எஸ் மேம். ஓகே மேம். சார் ஹரிஷ் ராஜ் லைன்ல இருக்கீங்களா? குட் ஹரிஷ் ஈவினிங் சார். சார். ஹரிஷ் ராஜோட பேரண்ட் பேசுகிறோம் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ தாகூர் மெடிக்கல் காலேஜ் அலாட் ஆயிருக்குங்க சார். ஓகேங்க சார். கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சார். எஸ் சார். 1460 சார் ரேங்க்கு. ஓகேங்க சார். இப்போ நம்ம இந்த தாகூர்ல என்ன ஃபீஸ் சார்? இது அப்கிரேட் பண்ண வேலம்மாள் கற்பகம் வாய்ப்பு இருக்கா சார்? நம்ம செகண்ட் தாகூர்ல ரவுண்ட்ல போன வருஷம் ஃபீஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்குங்க சார். அதை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். தாகூர்ல போன வருஷம் 8.8 லட்சம் ரூபாய் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வாங்கியிருக்காங்க. 8.5 சார்? 8.8. 8.8 ஓகே சார். போன வருஷம். இந்த வருஷம் என்னங்கிறது நீங்க விசாரிச்சுக்குங்க. இப்போ நாங்க நீங்க தர்மபுரிங்க சார். இப்போ இந்த பக்கம் நமக்கு மதுரையோ இல்ல கோயம்புத்தூரோ கற்பகம் வேலம்மாள் எதனா செகண்ட் ரவுண்ட்ல வாய்ப்பு இருக்குமா சார்? ரேங்க் என்ன சார் சொன்னீங்க? 3 மார்க் 16ல 516 1460ங்க சார். கம்யூனிட்டி ரேங்கா சார்? பிசி கம்யூனிட்டி ரேங்கா? கம்யூனிட்டி எம்பிசி கம்யூனிட்டி எம்பிசி ரேங்க் சார். கம்யூனிட்டி ரேங்க். ஓகே சார். ஓகே சார். 1460ங்களா?
60ங்க சார். ம். என்ன காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டீங்க சார்? சார் வேலம்மாள் கோயம்புத்தூர் கற்பகம் சார். கோயம்புத்தூர் கற்பகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார். சரிங்க சார். வேலம்மாளும் கிடைக்கும் சார். 1476வது ரேங்க் வரைக்குமே போன வருஷம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி தான் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டும் இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த வருஷம் ரீஅலாட்மெண்ட்ல கிடைக்க வாய்ப்புகள் தேர்ட் ரவுண்டுக்குள்ள செகண்ட் சான்ஸ் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்குள்ளேங்க சார். ஆமாங்க சார். சார் இப்போ நம்ம இது தாகூர் சேஃப்டி பண்ணிக்கிறது நல்லதா சார்? சார் நீங்க வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் ஓகேனா நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணிடுறது சேஃப் பண்ணிக்கங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் கிடைக்கும் போது பிரச்சனையே இல்லை. காலேஜ்ல நீங்க எவ்வளவு பே பண்ணீங்களோ அவன் காலேஜ்காரன் உங்க கையில கொடுத்துருவான். நீங்க ஆன்லைன்ல டியூஷன் ஃபீஸ் பே பண்றது அடுத்த ரவுண்டுக்கு பே பண்ண தேவையில்லை. ரீஅலாட்மெண்ட்டுக்கு பே பண்ணவே தேவையில்லை. அது அப்படியே தான் ஆகும். நீங்க திருப்பி திருப்பி டியூஷன் ஃபீஸ் 4.5 lakh ஆன்லைன்ல பே பண்ண மாட்டீங்க. அப்ப இது சேஃப் பண்றது. உங்களுக்கு பட்ஜெட் ஓகே, காலேஜ் ஓகேனா ஜாயின் பண்றது தான் சேஃப். ஜாயின் பண்ணி ரீஅலாட்மெண்ட் போகணும். நேர்ல போய் ஜாயின் பண்ணிடுங்க. சர்டிபிகேட்ஸ் வந்து சொன்ன ஆர்டர்ல வச்சிருங்க. இந்த வீடியோ ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் நான் பார்த்தேங்க சார், முன்ன நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்தேங்க. அந்த ஆர்டர்ல வச்சுக்கங்க. அதுக்கு நான் தனி வீடியோவும் அந்த ஆர்டர் ஆஃப் சர்டிபிகேட்ஸ்க்குனே ஒரு வீடியோ நான் போடுறேன் சார். செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்குமா சார்? தேர்ட் ரவுண்டுங்களா வேளாண்மை? சார் தேர்ட் ரவுண்டுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிரும் சார். சரி சரிங்க சார். ஓகே சார். எஸ் ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் எஸ். உஷா பிரசன்னா லைன்ல இருக்கீங்களா? உஷா பிரசன்னா. எஸ் சார். ஹலோ சொல்லுங்க மேம். எஸ் மேம். சார் மதன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். லைன்ல கிடுக்கிடுன்னு பார்த்தரலாம். நீங்க வந்துருவீங்க, உங்க நேம் வந்துரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். உஷா பிரசன்னா மேம் சொல்லுங்க மேம். குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் மேம். என்னோட டாட்டருக்கு வந்து மாதா மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. ஓகே சார். ஓகே மேம். இப்ப ரீஅலாட்மெண்ட் போர்டு மேனேஜ்மெண்ட் கோட்டால சார். ஓகே மேம். இங்க வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா வரப்பல இருக்கு. ஓகே மேம். நீங்க நேர்ல காலேஜ்ல விசாரிச்சீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேயா இல்லையான்னு நீங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. எஸ் மேம். அதை விட கொஞ்சம் தாகூர்லயும் பனிமடல்லையும் கொஞ்சம் கம்மியா இருக்கு சார் ஃபீஸ். ஓகே மேம். இல்லது அப்ப நாங்க என்ன பண்ணலாம் சார்? ரீஅலாட்மெண்ட் போடலாமா இல்ல ஃப்ரீ எக்ஸிட் பண்ணலாமா? அதான் உங்களுக்கு கேட்குறேன். மேம் இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பட்ஜெட்டுக்கு ஒத்து வரலன்னா ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துருங்க. சரி சார். செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒத்து வராத காலேஜை சாய்ஸ் ஃபில் பண்ணாம விட்டுடுங்க. ஸோ அப்போ செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷாக அலாட் ஆகிற காலேஜுக்கு நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இல்லை தேர்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ற மாதிரி தான் நீங்க பிளான் பண்ற மாதிரி இருக்கும். பட்ஜெட் ஒத்து வரலன்னா ஃப்ரீ எக்ஸிட் கொடுங்க. பட்ஜெட் ஓகேன்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. இப்ப தாகூர்ல 472க்கு கிடைச்சிருக்கு சார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. எஸ் மேம். நாங்க வந்து 469. இப்ப செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்குமா? சான்சஸ் ஹை மேடம், சான்சஸ் ஹை. ஏன்னா நமக்கு 650 சீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. என்எம்சி வெப்சைட்டோட அப்டேட் படி அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆட் ஆன மாதிரி தெரியல. செகண்ட் ரவுண்ட்ல தான் ஆட் ஆகி வரப்போகுது. அப்போ உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா பின்னாடி ரேங்க் ஒரு 2-3 மார்க் பின்னாடி இருந்தா கூட கிடைச்சிரும் மேடம். ஓகே சார். எஸ் மேம். அப்புறம் அக்ரிமெண்ட் பாண்ட் ஜாயிண்ட் டிக்ளரேஷன்லாம் இருக்குல்ல சார்? ஆமாங்க மேடம். பாண்ட் நாங்க அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு போகணுமா சப்போஸ் சேர்றதுன்னா? அது வந்து நீங்க ஜாயின் பண்ற காலேஜுக்கு நீங்க போகும்போது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க. அவங்க அங்கேயே அதை உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க மேடம். இப்ப நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி மேடம், ஒரிஜினல். மீதி எல்லாம் அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பிளஸ் அங்க வந்து உங்களுக்கு பக்கத்திலேயே ஜெராக்ஸ் கடைங்க இதெல்லாம் இருக்கும். அதனால அது ஒன்றும் ப்ராப்ளமா இருக்காது. ஆனா நீங்க ப்ராஸ்பெக்டஸை நீங்க ஒரு சாஃப்ட் காப்பி பென்ட்ரைவ்ல போட்டு எடுத்துக்கங்க. எங்க போனாலும் அதை ஓபன் பண்ணி எத்தனாவது பேஜ்ல என்னென்ன இருக்குங்கிறத ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க போனாலும் அந்த சாஃப்ட் காப்பியா அந்த கடையில கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற மாதிரி, இல்ல வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு அனுப்பி இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் ஒரு 3 காப்பி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கற மாதிரி வசதியா இருக்க மாதிரி ப்ராஸ்பெக்டஸ் நீங்க எடுத்துட்டு போயிடுங்க பிடிஎஃப்-ஆ. இப்ப சப்போஸ் ரவுண்ட் 1ல ரீஅலாட்மெண்ட் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ரவுண்ட் 2ல கிடைச்சிடுதுன்னா நாங்க போய் ஜாயின் பண்ணிடலாம். ஆமா, ரவுண்ட் 2ல என்ன காலேஜ் உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடைக்குதோ அங்க போய் நீங்க கம்பல்சரி ஜாயின் பண்ணணுங்க. இப்ப சப்போஸ் ரவுண்ட் 2ல கிடைக்கலன்னா ரவுண்ட் ஃபர்ஸ்ட் 3ல ரவுண்ட் வந்து காலேஜே கண்டினியூ ஆகும். ரவுண்ட் 3க்கு நீங்க ரீஅலாட்மெண்ட் போலாம். சரி சார். எஸ் மேம். அப்புறம் பேரண்ட்ஸ் ஐடி என்னென்ன சார் எடுத்துன்னு போனோம்? ஒரிஜினல்
பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேடம். அதாவது உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டானா பேரண்டோட ஆதார் கார்டு மட்டும் போதும். ரேஷன் கார்டு அதெல்லாம் வேணும். அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தேவையில்லைங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு த்ரூ அவுட் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அலௌடு தானே, அதனால அதெல்லாம் தேவையில்லை. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தேவையில்லை. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கூட ரேஷன் கார்டு கேட்கறது இல்லை. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் தான் கேட்கறாங்க, அவ்வளவுதான். கவர்மெண்ட் கோட்டா ஏதாவது பாசிபிள் இருக்கா சார்? 469 OC வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க மேடம். இன்னைக்கு நம்ம கட் ஆஃப் போட்டிருக்கோம், அதுல படி பார்க்கும்போது நமக்கு பெரிய லெவல்ல 520 இருந்து குறையாது இல்லைங்களா? 520 எங்க இருக்கு ஓசிக்கு செல்ஃப் ஃபினான்ஸ்ல, அதனால கொஞ்சம் சான்ஸ் கம்மி மேடம். யூனிவர்சிட்டிலையும் கிடைக்காது சார்? அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஓசியில வந்து அந்த நமக்கு, நீங்க ஓசி சொல்றீங்களா மேடம்? ஆமா சார், 469 OC லூப்பிங் மெத்தட் வந்துருது இல்லைங்களா? அதனால மார்க் குறையிறது ரொம்ப, அப்படியே குறைஞ்சாலும் உங்களுக்கு என்ன ஆகும், இடையில இருக்க பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த ஓசிலேயே ஃபில் ஆகுவாங்க. ஓசினா ஓசி ஸ்டூடெண்ட் மட்டும் ஃபில் ஆகுறாங்கன்னா ஓகே, அப்படி கிடையாது. ஓசிங்கிறது ஓப்பன் கேட்டகரி, ஓப்பன் காம்படிஷன். இட் இஸ் நாட் மீன் தட் ஃபார்வர்ட் கேட்டகரி. இது வந்து ஃபார்வர்ட் கேஸ்ட் அந்த மாதிரி மீனிங்ல வராது. ஓப்பன் காம்படிஷன்ல எவ்ரி ஒன் அந்த டாப் ஸ்கோரர்ஸ் வந்து வருவாங்க. அப்படி இருக்கும்போது மார்க் ஓசிக்கு குறையிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் மேடம். சரி, இப்ப ஃப்ரீ எக்ஸிட்னா ஒண்ணுமே பண்ணாம அப்படியே விட்டுடலாம்ல? செகண்ட் ரவுண்ட்ல தாகூர் நீங்க எதுவுமே பண்ணாம அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா உங்க சீட் வந்து அந்த சீட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது வேக்கன்ட் சீட்டா அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். உங்களுக்கு ஃபைன் எதுவும் போட மாட்டாங்க. அதுதான் ஃப்ரீ எக்ஸிட். ஓகே சார், ஓகே சார், வேற எதுவும் இல்ல. தேங்க் யூ. எஸ் மேம், எஸ் மேம், வெல்கம். ரஃபியா லைன்ல இருக்கீங்களா? சார் மேடம். ரஃபியா சார். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்குங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். எஸ் மேம். நாங்க சென்னையில இருக்கோம். சென்னைக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சென்னைக்கு என்ன ரேங்க் மேடம்? BCM 39 ரேங்க். நீங்க சென்னையில என்ன இப்ப செங்கல்பட்டே கிட்டத்தட்ட சென்னைன்னு தான் சொல்றாங்க மேடம். இஎஸ்ஐ KK நகர் வந்து எவ்வளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேங்க, ஒரே நிமிஷங்க. ஆக்சுவலி MMC 13வது ரேங்கோட முடியுது யூஸ்வலா. ஸ்டான்லி 22 ரேங்கோட முடியுது. கீழ்பாக் 38வது ரேங்கோட முடியுது. நீங்க ஒரு ரேங்க் பின்னாடி இருக்கீங்க 3வது ரவுண்ட்ல கீழ்பாக் போறதுக்கு. ஓமாந்தூரா நான் செக் பண்றேங்க. ஓமாந்தூரார், ஒரே நிமிஷங்க, இந்த பாக்குறேன். மேம் மத்தவங்க கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஓமாந்தூரார் 53வது ரேங்க் வரைக்குமே பிசிக்கு போன வருஷம் கிடைச்சிருக்குதுங்க கம்யூனிட்டி ரேங்க். BCM சார். பிசிஎம் தான் சொல்றேன் மேடம். பிசிஎம்க்கு போன தடவை வந்து 53வது கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் ஓமாந்தூரார் கிடைச்சிருக்கு மேடம். சரிங்க சார். எஸ் மேம். இப்ப கீழ்பாக் ட்ரை பண்ணலாம், மறுபடியும் போலாம் சார். அப்கிரேடேஷன் போடும்போது நான் வந்து இந்த 4 காலேஜ் செகண்ட் ரவுண்ட்ல போடும்போது 4 காலேஜ் மட்டும் போடணும். சென்னை MMC, ஸ்டான்லி, உங்களுக்கு ஓமாந்தூரார், 4 காலேஜ்ங்கிறதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணுங்க மேடம். என்ன காலேஜ் வேணுமோ அது மட்டும் போடணும், வேணான்ற காலேஜ் போடக்கூடாது. நீங்க எந்த காலேஜ், எத்தனை காலேஜ் வேணும், எந்த ஆர்டர்ல வேணுங்கிறது நீங்க தான் போடணும். எத்தனை காலேஜ், அதாவது உங்களுக்கு இப்ப செங்கல்பட்டு கிடைச்சிருக்கு, 100% உங்களுக்கு நீலகிரி வேண்டாம்னா நீலகிரி போடக்கூடாது. நாகப்பட்டினம் வேண்டாம்னா நாகப்பட்டினம் போடக்கூடாது. இப்ப கிடைச்சிருக்க காலேஜை விட என்ன காலேஜுக்கு போனா எனக்கு ஹாப்பி அப்படிங்கிற காலேஜ் மட்டும் அதை உங்க விருப்ப ஆர்டர்ல சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகே சார். ப்ளஸ் சாய்ஸ் ஃபில்லிங் தான். பழைய சாய்ஸ் ஃபில்லிங் ஃபுல்லா அப்படியே போயிடும். நீங்க செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது லாகின் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் லாகின் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் டைரக்டா பண்ணுவீங்க. சரிங்க சார். எஸ் மேம், எஸ் மேம். சரி, அண்ட் ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன் சார். சொல்லுங்க மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இன்னொரு டவுட், இப்ப பெரிய பையன் வந்து MBBS படிக்கிறாங்க, செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஓகே மேம். வேலூர்ல. இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் கொடுத்தோம்.
அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்காக ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் வந்து வேண்டாம், காலேஜ் ஸ்காலர்ஷிப்பே உங்களுக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 24,000 வந்துச்சு சார். ஓகே மேம். அப்போ இந்த வருஷம் வரவே இல்லை ஸ்காலர்ஷிப். மறுபடியும் இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் நான் யூஸ் பண்ணாம இருக்கேன். இப்போ சின்னவனுக்கு யூஸ் பண்ணலாமா, இல்லைனாக்கா அவனுக்கே வந்து செகண்ட் இயர்ல வரலையே அதனால அவனுக்கு மறுபடியும் கொடுக்கலாமா அங்கே? மேம் நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பையனுக்கே ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கொடுத்து அந்த கொடுக்கலாங்க, ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு அதாவது ட்ரை கொடுத்து பண்ணுங்க. அவங்க அது ஆமா ட்ரை பண்ணலாமா சார்? ட்ரை பண்ணலாம். செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க இந்த வெறும் விஷயத்தை 6,000 தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க சார். அதான் மேடம், செகண்ட் இயருக்கு என்ன டியூஷன் ஃபீஸோ அதுதான் வரும். டியூஷன் ஃபீஸ் தான் வரும். செகண்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு 6,000 8,000 அதுக்குள்ள தான் வரும். என்ன டியூஷன் ஃபீஸோ அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வரும். ஓகே சார். இப்போ நீங்க இங்க நீங்க சொன்னீங்க இல்லையா, செங்கல்பட்டுல போய் அட்மிஷன் போடும்போதும் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு? 18,073 ரூபா. டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வரும், வேற எதுவும் வராது. சரிங்க சார். எஸ் மேம். ஓகே. அனந்த் சார் லைன்ல இருக்கீங்களா? அனந்த் சார் லைன்ல இருக்கீங்களா? சார் இருக்கேன் சார், லைன்ல தான் இருக்கேங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கம்யூனிட்டி ரேங்க் பிசி ரேங்க் 3658 செகண்ட் ரவுண்ட்ல எதுவும் சான்ஸ் இருக்குங்களாங்க சார்? சார் 3658ங்கிற கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டிங்க சார்? பிசிங் சார், பிசிங் சார். பிசி 3658. ஆமாங்க சார். மார்க் என்னங்க சார்? சார் 493ங்க சார். 493. நீங்க கவர்மெண்ட் கோட்டால அந்த கவர்மெண்ட் கோட்டா இன் எஸ்எஃப்டி கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சார். ஆமாங்க சார். 3658ங்க சார். கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க சார். கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட்ல என்ன காலேஜ் கிடையாது? வேலம்மாள், நந்தா இந்த மாதிரி நான் நேத்து தான் சார் கேட்டிருந்தேன். வேலம்மாள், நந்தா அதுல ஏதாவது கிடைக்குமாங்க சார் செகண்ட் ரவுண்ட்ல? இல்ல தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாமாங்க சார்? தேர்ட் ரவுண்டுக்குள்ள நந்தா கிடைக்கும் சார். வேலம்மாள் தேர்ட் ரவுண்டுக்குள்ள கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வேலம்மாளும் நந்தாவும் தேர்ட் ரவுண்டுக்குள்ள கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார். இப்போ உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க போறதே அந்த 650 சீட்ஸ் வரப்போகுது சார். சுவாமி விவேகானந்தா ஒரு 3-4 காலேஜ்ல 350 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் வர வேண்டியிருக்கு செகண்ட் ரவுண்ட்ல. இந்த ரெண்டும் செகண்ட் ரவுண்ட்ல நடந்தா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்லயே ஏதோ ஒரு காலேஜ் அலாட் ஆயிடும். இப்ப அலாட்மெண்ட் வரலீங்களே. அதான் இல்லைங்க சார், நான் என்ன கேட்கறேன்னா செகண்ட் ரவுண்ட்ல எல்லா காலேஜுமே போட்டுடலாம், போட்டுட்டு தேர்ட் ரவுண்ட்ல நம்ம கேட்கற காலேஜ் மட்டும் போட்டு பார்க்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா கேட்கறேங்க சார். அது ஓகே தானுங்களா? அது ஓகே தான் சார், அது 100% ஓகே தான். நமக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிற வரைக்கும் தான் நம்ம எல்லா காலேஜும் சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம். ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காலேஜை நம்ம கன்சிடர் பண்ணோம். அலாட் ஆன காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு இதை விட பெட்டரான காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். வாட் எவர் என்ன நம்பர்ஸ் இருந்தாலும் சரி, அதை இதை விட பெட்டர் இல்லைங்கிற காலேஜை சாய்ஸ் ஃபில் பண்ணி கிடைச்சாலும் போய் தான் ஆகணும். அதுக்கு நம்ம கிடைச்ச சீட்டு இதை விட பெட்டர்னு எதை நினைக்கிறோமோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். எஸ் சார். அதாங்க சார். இல்ல நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்ட மாதிரி தாங்க சார், அது கேரளா போலாமா அப்படின்றது, இதுலயே வாய்ப்பு இருக்குன்னா பேசாம இங்கே இருந்துக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா தாங்க சார் கேட்டேங்க சார். இதுல வாய்ப்பு அதையும் குழப்பி. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி நீங்க கணிச்சது எல்லாமே கரெக்டா இருக்குங்க சார். ரொம்ப நன்றி சார். அதாவது இதுக்காக இல்ல, நல்லா பண்ணிருக்கீங்க சார். ஒவ்வொரு டைம் நான் போன வருஷமும் பார்த்தேன், இந்த வருஷமும் பார்த்தேங்க சார். அது நீங்க சொல்றது இது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதிகமா சொல்றீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்துருதுங்க சார். ஆனா கடைசியில பார்த்தா நீங்க சொன்ன கரெக்டா வந்துருதுங்க சார். அதான் விஷயம் சார். ஆனா இந்த மார்க் குறையும் சார். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்க மார்க் குறையும். ஏன் குறையும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுத்துருவாங்க. சரிங்க சார். இப்ப சேரணுமா வேணாமான்னு இனிமேதான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ பர்டிகுலர்லி செல்ஃப் காலேஜ்ல எல்லாம் சேரலாமா வேணாமான்னு நிறைய பேர் சேர மாட்டாங்க சார். அந்த பட்ஜெட் நிறைய குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல எனக்கு சீட் கிடைச்சிருச்சு ஓகே. மென்டலி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சைக்காலஜிக்கலி நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்க தகுதியானவங்கிறது இந்த சீட் கிடைக்கிறது எனக்கு கிடைச்சது எனக்கு ப்ரூவ் பண்ணிடுச்சு. பட் நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறேன், நான் ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கிடைச்ச சீட்டை வேணாம்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ண நிறைய பேரு போவாங்க சார். செல்ஃப் ஃபினான்ஸ்ல கிடைச்சாங்க அப்படி பண்ணுவாங்க இல்லைங்களாங்க சார்? அப்படி நடக்கும், வருஷம் வருஷம் அப்படி நடக்குதுங்க சார். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். எஸ் சார், எஸ் சார். சரிங்க அது சார். இந்த 100+ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இந்தியால ஜாயின் பண்றாங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஜிப்மர் புதுச்சேரி, எய்ம்ஸ், அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ்லயே ஆல் இந்தியா கோட்டால நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். எஸ் சார்.